நான் உங்கள் தமிழ் சார். ஆனால் உண்மையில் சொன்னால் எனக்கு தமிழ் சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. நான் அப்படி பேர் வச்சுக்கிட்டேன். காரணம் என்னன்னா, பொதுவான பேராக இருக்கட்டும், ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு காரணம் இந்த தமிழ் அப்படின்ற பேர் வச்சது என்னென்னா, இறைவனுக்குள் தமிழ் உருவானதும், அவன் தமிழ் இருந்து படைத்ததும், அது ரெண்டும் சேர்ந்து தமிழ் கலந்ததும், ஒரு ஆணுக்குள் பெண், பெண்ணுக்குள் ஆண் அப்படின்ற மாதிரி தமிழ் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி தமிழ் இருந்த வந்த மொழி, அதை வார்த்தை, அது தமிழ் மொழின்ற பெயரில் வரல. அந்த மொழி பிரபலமான பிறகு அதுக்குள்ளே தான் இன்னொரு மொழியும் வருது. அதாவது ரெண்டாவது மொழி வந்துச்சுன்னா அது ஏற்கனவே உள்ள மொழிக்காரங்க தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, புதுசாலாம் வரல. அதுக்கப்புறம் வேணால் புதுசாக வர்றவங்களாம் அந்த மொழி அதுக்கு அடுத்ததுன்னு ஒன்றை சார்ந்து தான் எல்லாமே. இந்த ஆயுத எழுத்து அக்கனை பார்த்திங்கன்னா அப்படி 3 உருண்டை இருக்கும். மேலே ஒரு உருண்டை, கீழே 2 இது, அதை சார்ந்து தான் கீழே இருக்கும். இப்போ நேற்று வர நான் தனியாக இருந்தேன், இன்றைக்கி என் கூட மனைவி இருப்பா, நாளைக்கு எனக்கு புள்ள இருக்கும், அந்த பிள்ளைக்கு புள்ள, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தமிழ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தமிழ்னு பேர் வச்சு திரு அப்படின்ற வார்த்தை கொடுக்குற மாதிரி திரு தமிழ். அந்த திருன்ற வார்த்தை தான் திராவிடம். திருவிடம் வந்த மக்கள் நாம், அதான் திராவிடம். அதனால தான் நம்ம திராவிடர்கள். இப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் என் பேர் தமிழ் சார்னு வச்சுருக்கேன். காரணம் என்னன்னா, அவங்கள பற்றி பேசுகிறதுனால நான் சார். உலக மக்களின் மாம்டேட், திரு தமிழ் வாழ்க, வாழ்க திரு தமிழ். சகோ வணக்கம், நான் உங்கள் தமிழ் சார், இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த B2 நவ் அப்படின்ற ஸ்க்ரீனில் நான் பார்க்குற விஷயங்களை பதிவு பண்ணுறேன். இப்போ அதில் என்ன காட்டுதுன்னா, இந்த பூமிக்கு புவி ஈர்ப்பு சக்தி கிடையாது அப்படின்னு. இப்போ புவி ஈர்ப்பு சக்தி கிடையாதுன்னா அது எப்படி வேலை செய்யுதுன்னா, புவியே ஒரு சக்தி தான் இழுத்துக்கிட்டு நிற்கிது, அது கூட தான் நாமளும் இருக்கோம். நம்மளை எப்படி புவி இருக்குதோ புவியும் ஒரு சக்தி இழுத்துக்கிட்டு இருக்கு. இது நீ எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அது பார்க்கும்போது நான் பார்க்குறத நான் எப்படி உங்களை உணர்த்தணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்குது, இது எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுன்னு. இப்போ உதாரணத்துக்கு மேலேருந்து ஒன்று விழுந்தால் கீழே இழுக்கிறது தெரியுது தான், ஆமாம் இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு இரும்பு ஷூ போட்டுங்க, கீழே மேக்னெட் தர விரிச்சிங்க, நடந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த ஈர்ப்பு தெரியும். அந்த இருக்கிற பூமி நம்ம நடந்தால் எந்த இழுப்பும் தெரியல, சாதாரணமாக நடக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பூமிக்கு இழுப்பு சக்தி இருக்குன்னு ரொம்ப முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி பிங் பேங் தியரி இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்க. பெரும்பெடிப்பு சொல்கிறது விதி என்னன்னா, எதுவுமே இல்லைன்ற இடத்துல ஒரு வெடிப்பு வெடிச்சது, அப்புறம் தான் எல்லாம் வந்துச்சுன்னு. அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு வெடிப்பு வெடிஞ்சு இப்போ இந்த பூமி இருக்கிற இடத்துல எப்படி பூமி வந்துச்சு? அப்போ அங்கே என்ன ஈர்ப்பு இருக்குது? அப்போ எந்த ஈர்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லைன்ற இடத்துல பூமி உருவாகுதுன்னா, பூமி வந்துருச்சுன்னா, அப்போ அங்கே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு தானே ஆல்வேஸ். அப்படி ஒரு விஷயம் இருக்குங்களே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முக்கியமாக நம்ம ஒரு சொர்க்கத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மறுசுழற்சி முறையில் நரகத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, நரகத்தை தான் அனுபவிச்சுட்டு வரோம். நரகத்துக்குள் சொர்க்கம், சொர்க்கத்துக்கு நரகம் அப்படின்ற மாதிரி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது நரகம் இந்த பிறப்பில். இதை சின்ன சின்ன சொர்க்கங்கள் அனுபவித்தாலும் நரகத்தில் தான் இருக்கிறோம். தாய் வயிற்றில் இருந்தது சொர்க்கம், தந்தை வயிற்றுலேருந்து அந்த பயணம் செஞ்சு தாய் வயிற்றுக்கு வர்றது ஒரு நரகம். அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணி தான் வரோம். நம்மளுடைய பேசிக் என்னன்னா சொர்க்கம், அவ்வளோதான். தவறினால் நரகம். இந்த இதுதான் மெயின். இந்த ஆன்மீகத்துக்காக தான் நான் பேசிக்காக பேசுகிறேன். ஆனால் அந்த இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கும். இதை தெரியாமல் நிறையா பேர் ஆன்மீகத்தை பெரிய லெவலில் அப்படியே வாரணமாக அப்படியே பெருசாக கொண்டு போகிறாங்க. அவ்வளோ புக்கு மேலே அடிக்கிட்டே போயிட்டாங்க. ஆனால் நான் சுருக்குறேன். ஏன்னா ஒரு சொர்க்கம் தானே, அந்த ஒருனுக்கு ஏன் இவ்வளோ அடிக்கிட்டே போகணும்? ஒரு மன்னிப்பு தானே கேட்க வந்தாங்க மாம்டேட். அதுக்கு பின்னாடி வந்தவங்க தானே பரிகாரம் ஆக்கிட்டாங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு மதங்கள் பரிகாரம், அது இறுதி பரிகாரம் தான் இஸ்லாமாக இருக்கும், புரிஞ்சுங்க. அதனால் மற்ற மாதத்தில் நிறையா சுருக்கங்கள் இருக்குது. எப்படின்னா
நீ வந்து உன் பாவத்தை என் கூட கொடு, நான் கழிச்சிடுறேன். ஆனால் கண்டிப்பாக கழியும். மற்ற மதத்தில் வந்து பாவத்தை வாங்குறாங்கன்னா ஒரு குருமாராக இருந்து கண்டிப்பாக அது வேலை செய்யும். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் முஸ்லீமில் மட்டும்தான் தனி ஒருவனாக தன்னுடைய எல்லாமே தனி ஒருவன் ஆக தான் இருக்கேன். இதில் நிறையா கணக்கு இருக்குங்கன்னா அப்புறமா நான் இன்னும் விபரமாக சொல்கிறேன். முதல்ல நான் உங்ககிட்ட உங்கள் மனசில் நான் பதியணும். இப்படி ஒரு தமிழ் சார்னு ஒருத்தர் ஏதோ ஒரு ஆன்மீகம் பேசுகிறாருன்னு பஸ் அது என்னை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நான் இந்த சயின்ஸ் எல்லாமே நான் சொல்லுவேன் இது எப்படி வேலை செய்யுதுன்னு. எனக்கு எப்படி சரி, ஓகே, பாய்.